நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குறேன். சாரி. என்ன சாரி பாவட அன்றாரு. இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? யார் மேல? என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இடிச்சோட கிருன்னு சுத்துற இல்ல அப்பவே தெரிஞ்சுட்டு வெயிட் என்ன? இந்த பாரு. நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சு. எப்படி? உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்பு. கால்ல வந்து பண்ணி இந்த கண் எமைக்கிறதுக்கு என்னது? என்னைய டீசென்ட்டா முடிச்சுக்கிறோங்க கையை முறுக்குற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில் செஞ்சிருந்தா முறுக்கு நிறைய முறுக்கு மாதிரி நொறுக்கு நொறுக்கு ஒடிச்சு தெரிஞ்சுக்க. ஏன் இங்கே நொறுக்கு? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்கணும். இன்னைக்கு எனக்கு லீவ போடு போடு. லீவ் லீவ் போட முடியாதுயா. சரியான ஆம்பளை ஏரியா போயா. ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ. ஏரியா சொல்லு. வாடா நீ வாடா நீ. டேய் ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. நீயா கண்டுபிடிச்சு வாடா. என்ன சொல்லி விடுற? டேய் உன்னை கண்ட பாடல பேர பாத்துக்கறேன். டேய் பேர சொல்லிட்டு போடா. பேசுறதோ யார்கிட்ட கத்திட்டு இருக்க? அதுவா? அது ஒரு டம்மி பீஸ் பா. சரி வா போலாம். போலாம். இரு கலெக்ஷன் கொடுத்து வந்துடுறேன். செல்வம் தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயா. நல்லா களம் பிடிச்சுக்கமா. எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. அடி பாவி சிரிக்கி தள்ளி விட்டு போறாளே. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறதுக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சத்திரங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. இதான அவன் ஏரியா? ஆமா. அதான் வந்துட்டேன்ல, பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. மணி என்ன? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்ட் பண்றானே. மதியம் 3. அதுக்கு 2:59 கண்டுதானே யாரு இவனை பொழந்துருப்பாய். ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி? மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடுறான். வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா இருப்பேன். டேய் தெருவு வாடா வாடா நீ தெருவுக்கு வாடா. சொல்லிட்டு போ. வாடா நீ அங்க வந்து வாடா வாடா. சொல்லு. வாடா நீ வாடா நீ வாடா. வாடா. டேய் போடா வாடா. வாடா. யார் அது? அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓவர முடியுதா? இங்கதான் எங்கேயோ இருக்குது. இரு விசாரிச்சு சரி கேளு. யோ யார் அப்படி தெருவு மரத்துக்கு நிக்கிறது? ஆள் வளர்ந்துக்கு இதான அவன் தெரு. இப்ப அடி. இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. அங்க பாத்தியா? எங்க? அது என்னது? நீயே சொல்லு. குழந்தையா? அது கூட தெரியல உனக்கு? சரி அதுக்கு என்ன போ? குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான் ஃபைட் பண்றேன். ஏன் அப்படி? என்னுடைய முரட்டத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக. ஓ தூய தமிழ். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணு? ஒண்ணு செய்வோமா? என்ன? இந்த குழந்தைகளை அனுப்பிச்சிட்டு நாம ஃபைட் பண்ணுவோம். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. என்ன நடந்துட்டு இருக்கடா வாஸ்கல்? இதை என்னோட வீடு போங்க. கவுண்டர் வாய் வழியா போங்க. ஏய் பாத்துடா. சரி வீட்டு அட்ரஸ் சொல்லு. வீட்டு அட்ரஸ் கேக்குறேன். ராத்தங்களா தரமா வீட்டு கேக்குறேன் நீ. டேய் வீட்ல ஃபைட் பண்ணுவோம். அட்ரஸ் சொல்லு. வாடா நீ வாடா. அட்ரஸ் சொல்றா. டேய் வாடா. ஒரு மனுஷன் வீடு வந்து சேர்றதுல எவ்வளவு இதான உன் வீடு. வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? வேற வரத்துக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு. எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வாட்டுனா உடனே சொன்னதுக்கு நான் சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? அதுபடி வர அதுபடி அது போங்க. உன் வீட்டுக்கு தான் கூப்பிடலடா. வந்துட்டல வா. சரி வேணாப்பா. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா. உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய ஃபைட்டர் கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்புப்பா. பிடிச்சிருக்கா? பிடிக்கல. என்ன அந்த பொம்பளை பிடிச்சிருக்காங்க? நீமா பிடிக்கலங்கிற என்ன? ஆமா இந்த வீட்டை வாடகைக்கு பார்க்க வந்தேன். வீடு பார்க்க வந்தவனா நீ? ஏய்யோ இதை ஏன் முதல்ல சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கேன். அள வச்சு வடிக்க பாக்குற? சும்மா ஒரு டைம் பாஸ். டைம் பாஸ். ஆமையா
நான் போற இடத்துக்குள்ள நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நானும் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடயே டிராவல் பண்ணா அது இந்த வீடு. எங்க இந்த பொம்பளை இந்த மயாய் என் மாமி நான் தான் ஏற்கனவே குடியிருக்கல அப்புறம் இன்னொரு தடவை உள்ள சொல்லுங்க. நீ தான் 3 மாசமா வாடகை கொடுக்கலையோ அதான் வேற ஒருத்தர் வாடகை விடலான்னு இருக்கேன். இரு உன்னைய வச்சுக்கிறேன். நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 பேரையா? சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். வாடகை கொடுத்துட்டு பக்கு இல்ல இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி எடுக்க மாட்டோம். வாடகை 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. போதும் பிஞ்சு கை பிஞ்சிட போது. பல பீதிகளுக்கு பிறகு எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த பொண்ண மாமி உரிமா கடவுளைய ரூம் ஆக்கிட்டான். God is great. கோர்ட்டு அடிக்க வந்த இரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா என்ன? இந்த வீட்டுல நீ எங்க வேணாலும் உட்காரலாம், படுக்கலாம், பெறலாம், உருளலாம். அதுக்கு பூரா உனக்கு பிரீடம் தரேன். ஆனால் எந்த காரணத்தை கொண்டோ இந்த கதவை திறக்கவும் எதிர்த்த வீட்டை பார்க்கவும் கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா இந்த பிறவியில நான் தொடர்ந்து வாழணுமா வேணாமாங்கிற முடிவே அந்த பியூட்டி தான். புரியலையே. சொல்றேன்ப்பா. ஒரு நாள் என்கிட்ட வேலைக்கு இருந்தவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஆஸ்பத்திரியில சீரியஸ் ஆகிறான். சாகிறதுக்கு முன்னால என்னை ஒரு தடவை பார்க்கணும்னு வலுக்கட்டாயமா இழுத்து வர சொன்னான். ஆமா இப்ப எதுக்கான கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு இங்க வந்து படுத்து கிடக்குற நீ? அப்படி கேளுங்க. கேட்டாச்சு இல்ல 6 மாசமா தெருநாய் மாதிரி நாயா பைய அலைஞ்சு ஒரு பொண்ணை லவ் பண்ண. லவ் பண்ணையா? ஆனா அவங்க லவ் ஏத்துக்கல. அப்ப ஒன் சைடு லவ். அந்த வேலையை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி ஆட்ல இருந்து குதிச்சிட்டாங்க. கரெக்ட் தானே? ஓ முகர கட்டிக்கும் ஒரு லவ் ஒர்க் அவுட் ஆகல. நீ தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்க. இதுக்கு செவனையை போய்க்கிட்டா என்ன இங்க கூட்டி வர சொன்ன? நான் பட்ட வேதனைய அவளும் படணும். அவ படணுமா? அவுன்னா அது எப்படி முடியும்? அவ ஒருத்தர லவ் பண்ண அவன் அவளை ஏமாத்த. இதற்கு என்ன சொல்ற நீ? காரணமா என்ன? அவளை நீதான் லவ் பண்ண. நானா? என்ன கொடுத்துற நீ? உங்களால முடியும். ஏன்னா என்னை விட நீங்க தான் மஸ்லாஜி ஜாஸ்தி. சாரியில பார்த்தா கமல் மாதிரி. கமல் மாதிரியா? அவளை நான் லவ் பண்ணி ஏமாத்துறேன்டா அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி. சத்தியம் பண்ண? சத்தியம் பண்ணுங்க. என்னடா செத்துட்டா? அவனே எங்க செத்தான்? நீதான் சத்தியம் பண்ணி சாவடிச்சிட்ட. நீங்க ஒண்ணு செவனையில போய்க்கிட்டு சத்தியம் பண்ண சாவடிச்சுட்டு வழியை ஏமாள போறீங்களா? காதலாவது கத்திரிக்காவது எது நடக்காது. யார் அந்த பயிலுங்க? நாங்க இவனுடைய அண்ணனுங்களா? அண்ணங்களா? அட அரமண்ட அயோக்கிய பயில உன்னை அனாத பையன் நினைச்சா இப்படி தடிமாட்டு பயிலுக்கு தம்பின்னு ஒரு நாளாவது சொல்லியாடா? அந்த 2வது அண்ணன்டா. உடல் குடிங்கி 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 கோவிந்த 3வது அண்ணன் நாலு வெட்டி கருப்பையா. நான் தான் மூத்த அண்ணன் தலைவட்டி ராசு. ஐயா பேரெல்லாம் டெரராட்டாயா? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? தம்பியை ஏமாத்தினால அவளை காதலிச்சு ஏமாத்துறன்னு சத்தியம் பண்ண பாரு. அத முடிக்கிற. அப்பதான்டா என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும். ஏடா இப்படி சுத்தி பாத்து கேட்டாலும் உனக்கு என்னடா துரோகம் பண்ணிடா? ஏத்துக்கங்க நீ. அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். அந்த சொட்டைய லவ் பண்ணதே தப்பு. அவன் லவ் நீயே அண்டர்டேக் பண்ண. அது வேற ஒண்ணும் இல்லப்பா. அவன் என்கிட்ட சத்தியம் வாங்குறதுக்கு முன்னால என்ன பார்த்து வாழ்வே மாயம் கமலஹாசன் மாதிரியே இருக்குன்னு ஒரு பிட்ட போட்டான். அதுல லைட்டா செழிப்பாயிட்டேன். வாழ்வே மாயம் கமலஹாசனா? ஆமாப்பா. அப்படியே சொன்னா? ஆமா. ஏப்பா நீ அடிச்சாங்க? படம் பார்க்காம ஏன் ஸ்டைல் ஒத்துக்கிட்ட? என்னப்பா வேமா சொல்ல பதறு எனக்கு ஏன்? வாழ்வே மாயம் கிளைமாக்ஸ்ல கமலஹாசன் செத்துருவாரு. செத்துருவாரா?